குட் மார்னிங் டு ஆல். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூஸிங் வோல்ட்மீட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வோல்ட்மீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான், சரியா? லேபில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், சரியா? உள்ளே வந்து மேக்னெட் இருக்கும், சென்டரில் அலுமினியம் பாயிண்டர் வந்துட்டு இருக்கும். இந்த அலுமினியம் பாயிண்டர் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம், சரியா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செல் எடுத்துக்கிறோம், சரியா? ஒரு செல் அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் இருக்கும். இதான் எலக்ட்ரோலைட் சொல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் H2SO4, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் வந்துட்டு இருக்கணும். இது வந்து பாசிட்டிவ், இது வந்துட்டு என்னது நெகட்டிவ். அடுத்தது ஒரு ஆனோடு, இது வந்துட்டு ஒரு ஆனோட பாசிட்டிவ் ஆனோட, நெகட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது கேத்தோடு, இது கேத்தோடு. இது ஆனோட, இது வந்து என்னது கேத்தோடு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் காப்பர் எடுத்துக்கலாம், சரியா? இது வந்து ஜிங்க் எடுத்துக்கலாம். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எக்ஸஸாக இருந்துச்சு, அதாவது டொனேட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்துட்டு கேத்தோடு. அந்த எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அது வந்துட்டு ஆனோடு, சரியா? இப்போ இதை வந்து நம்ம ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகும். த ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட், த ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் தான் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட்டினுடைய ஆப்போசிட் தான் எலக்ட்ரான், எலக்ட்ரானுடைய ஆப்போசிட் தான் கரண்ட், சரியா? இப்போது இந்த செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் சார் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே தான் வந்து இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃப்ளோ ஆகும்போது அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ப்ரிவெண்ட் ஆகக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவே அது ரெசிஸ்டன்ஸ். த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆக்வல் டு கரண்ட் ஃப்ளோ in the electrolyte solutions is called internal resistance அப்படின்னு நாம் சொல்லுவோம், சரியா? இதுதான் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு செல்லு வந்து எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து என்னது ஒரு செல்லு, சரியா? செல்லுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் செல்லு வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த செல்லினுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் இஎம்எஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஎம்எஃப் வந்து சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து இஎம்எஃப் சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த செல்லினுடைய இஎம்எஃப். இந்த பாசிட்டிவ் எடுத்து நம்ம என்ன செய்யணும், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒரு எண்டை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில், இன்னொரு எண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். அதாவது செல்லினுடைய நெகட்டிவ் டெர்மினலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, சரியா? இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேரலாக வந்து என்ன செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட்மீட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்க. இதை கனெக்ட் பண்ணுறேன் வோல்ட்மீட்டர்.
இந்த வோல்ட்மீட்டர் தான் இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போது இந்த வோல்ட்மீட்டர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டராக இருக்கணும். அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் வந்து இந்த செல்லினுடைய இஎம்எஃப்பை வந்துட்டு மெஷர் பண்ணுது. The EMF of cell is measured by high resistance voltmeter. The high resistance voltmeter connected with a parallel to external resistance R. R means external resistance. இதோட வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டும்தான் கரண்ட்டை வந்துட்டு அலோவ் பண்ணும். ரொம்ப கம்மியான அளவுக்கு மட்டும்தான். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓம்ஸ் லா படி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ரொம்ப கம்மியாகும். ஆனால் ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டர் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஓப்பன் சர்க்யூட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா கரண்ட் கம்மியாக போகிறதுனால இந்த சர்க்யூட்டை வந்துட்டு நம்ம மேபி கன்சிடர்ஸ் ஓப்பன் சர்க்யூட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து என்ன ஆகுது, கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. அப்படி கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த செல்லினுடைய இஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு வந்து ஈக்குவல் ஆகும். ரெண்டும் வந்துட்டு என்ன பண்ணோம், ஈக்குவல் ஆகும். சரியா? அப்போ வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும்போதே ரெசிஸ்டன்ஸ் ஆரில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்னது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சரியா, அதாவது தி EMF between two terminal, the EMF between two terminal is called potential difference அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் வந்து எந்த லெட்டரால் டினோட் பண்ணோம், பிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணோம். அப்போ B is equal to IR. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்தது இந்த செல்லினுடைய இஎம்எஃப், இந்த செல்லினுடைய இஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான இஎம்எஃப் இப்போ 1 வோல்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து அப்படியே அந்த வோல்ட்மீட்டர் வந்து காமிக்காது. ஏன்னா இந்த செல்லில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது ஆக்சுவல் இஎம்எஃப்போட இந்த வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்போ வந்து இந்த வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னது, V is equal to உண்மையான இஎம்எஃப் அது வந்து என்னது C. இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம், இதுக்குள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்னா V is equal to IR அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, V is equal to IR. சரியா? ஸோ அப்போ இது உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும், IR. ஓகே, இது வந்துட்டு என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். சரியா? அப்போது இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடுங்க. இது மைனஸ் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். IR ப்ளஸ் அந்தானே போனால் மைனஸ் ஆகிடும். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 1யும் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது, என்ன கிடைக்கும் நமக்கு, IR is equal to C minus B divided by இது ரிவர்ஸில் மாற்றி எழுதிக்கணும். இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதிக்கலாம். இப்போது IR is equal to V. சரியா? அப்போது என்ன வரும், மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR B. இப்போது நம்ம ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த R வந்து அந்த சைடு கொண்டு போயிருங்க, கேபிட்டல் ஆரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. C மைனஸ் B டிவைடட் பை V R.
சரியா? இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் இஎம்எஃப் வேல்யூ நமக்கு தெரியும், நோன் வேல்யூ அந்த செல்லினுடைய இஎம்எஃப் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெக்லாஞ்சியன் டேனியம் செல்னா, இப்போ லெக்லாஞ்சியன் அப்படின்னா 1.008 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? பிங்கிறத வோல்ட் மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங்கு, ஆறுங்கிறது நோன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ 10 ஓம் 20 ஓமாக கூட இருக்கலாம், எல்லாமே நோன் வேல்யூ. நோன் வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர். பொட்டன்சியோமீட்டர் அப்படிங்கிறது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெபோரட்டரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லேபில் ஃபிசிக்ஸ் லேப்லாம் நம்ம வந்து பொட்டன்சியோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டை வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணலாம், எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. பொட்டன்ஷியல் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இஎம்எஃப். ஸோ அந்த இஎம்எஃப்பை தான் நம்ம வந்துட்டு என்ன செய்கிறோம், கால்குலேட் பண்ணுறோம். எதனுடைய இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒயராக இருக்கட்டும் செல்லாக இருக்கட்டும் அதனுடைய பொட்டன்ஷியல் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு கால்குலேட் பண்ணலாம் அந்த பொட்டன்சியோமீட்டர். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு உடன் பொருளில் அதாவது 10 மீட்டர் அதாவது மாங்கனீன் கம்பி வந்து அட்டாச் பண்ணியிருக்கும். சரியா? ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீட்ரு, ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மீட்ரு. இது மாதிரி 10 மீட்டர் கம்பி வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் உடன் பொருளில். இது எதனால் மேடாக்கப்பட்டது அப்படின்னா மாங்கனீன் ஒயரால் வந்துட்டு மேடாக்கப்பட்டது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? அதனால தான் நம்ம வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா லோ ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் ஈஸியாக கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகும் இல்லையா? சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கீழே வந்து மீட்டர் ஸ்கேலில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மீட்டர் ஸ்கேல் மூலமாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது எப்படி சர்க்யூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறது பொட்டன்சியோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் 10 மீட்டர் கம்பி ஒன்றா இருக்கக்கூடிய இது. இந்த லென்த்து ஏபிங்கிறது பொட்டன்சியோமீட்டர். இதில் நம்ம ஒரு பேட்ரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எதை எடுத்துக்கிறோம்? பேட்ரி. இதுதான் பேட்ரி. பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத பேட்ரி. இந்த நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து நம்ம அதாவது கீழே கனெக்ட் பண்ணிக்கிறோம். கீழே கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டை இன்னொரு எண்டை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஒயர் உண்டு ரெசிஸ்டன்ஸ்னுடைய கீழ் எண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு எண்டு வந்து அப்பர் எண்டை எடுத்து பொட்டன்சியோமீட்டர்னுடைய பி எண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அனதர் எண்டில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து பொட்டன்சியோமீட்டர்னுடைய ஏ எண்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி சர்க்யூட். இதுக்கு பேர் என்னது? பிரைமரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பொட்டன்சியோமீட்டர்னுடைய ஒரு எண்டு எடுத்து செல்லினுடைய எந்த செல்லு வந்து எந்த செல்லினுடைய இஎம்எஃப்பை கண்டுபிடிக்கிறோம் அந்த செல்லை வந்துட்டு கண்டுபிடிச்சிக்க. அதனுடைய இஎம்எஃப்பை வந்துட்டு சி அப்படின்னு நாம் சொல்லுவோம். பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். பொட்டன்சியோமீட்டர்னுடைய இன்னொரு எண்டை எடுத்து என்ன செய்கிறீங்க? செல்லினுடைய பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது கால்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஜாக்கியில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் ஜாக்கி. ஜேங்கிறது என்னது? ஜாக்கி. ஜேங்கிறது ஜாக்கி, ஹெச்ஆருங்கிறது ஹை ரெசிஸ்டன்ஸ், ஜிங்கிறது கால்வனோமீட்டர். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? செகண்டரி சர்க்யூட். சரியா? இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். சர்க்யூட்டினுடைய பொட்டன்சியோமீட்டர்னுடைய சர்க்யூட்டினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? The positive terminal of the battery is connected to one end of the potentiometer. Negative terminal of the battery connected to resistance through the key. The upper end of the
resistance is connected to another end of the potentiometer B. This is primary circuit. Secondary circuit, A end of the potentiometer is connected to positive terminal, negative terminal of the battery connected to jockey throughout galvanometer and high resistance. This is secondary circuit அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த ஜாக்கி எடுத்து அப்படியே இந்த பொட்டன்சியோமீட்டர் 10 மீட்டர் ஒயர் இருக்குது இல்லையா, அப்படியே நகர்த்திக்கிட்டே வரோம். நகர்த்திக்கிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில், இப்போ 1 மீட்டராக இருக்கலாம், 2 மீட்டராக இருக்கலாம், 4 மீட்டராக இருக்கலாம், பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வரும்போது இந்த கால்வனோமீட்டர் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜீரோ டிப்ளெக்ஷன்ஸ் வந்துட்டு காமிக்கும். என்ன டிப்ளெக்ஷன் காமிக்கும்? ஜீரோ டிப்ளெக்ஷன். ஏன் ஜீரோ டிப்ளெக்ஷன்ஸ் வந்து காமிக்குது அப்படின்னு பாருங்க. அதாவது இங்கு இந்த ஒயரில், பொட்டன்சியோமீட்டர் ஒயரில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலும் இந்த செல்லினுடைய பொட்டன்ஷியல் ரெண்டும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குவல் ஆகுது. ஈக்குவல் ஆகிறதுனால தான் இந்த கால்வனோமீட்டர் வந்து ஜீரோ டிப்ளெக்ஷன்ஸ் காமிக்குது. அப்போது அதனுடைய பேலன்சிங் லென்த் வந்து எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒயனுடைய பேலன்சிங் லென்த் அதுதான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் இந்த ஸ்கேல் மூலமாக. சரியா? அப்போது இந்த செல்லினுடைய இஎம்எஃப் சி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஒயரில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியலுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஒயனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? அப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸோட ஓம்ஸ் லா படி பொட்டன்ஷியல் வேணும்னா ரெசிஸ்டன்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணோம்? ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். சரி, அப்போ தான் வந்து பொட்டன்ஷியல் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போது பொட்டன்ஷியல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஐஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. அதோட பேலன்சிங் லென்த்தை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? இப்போது இந்த டைரெக்ட்லி இந்த ஈக்குவல் டு வந்து டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நெக்லிஜிபிள் ஆகிடும். அப்போது சி டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் எல். அப்போது என்ன ஆகுது, இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்துட்டு இந்த பேலன்சிங் லென்த்துக்கு வந்து ஈக்குவல் ஆகுது. இது அதிகமானால் இதுவும் அதிகமாகும், இது குறைஞ்சினா இதுவும் குறையும். ரெண்டும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு வந்து எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது ரெண்டு செல்லினுடைய இஎம்எஃப்பை வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம். பொட்டன்சியோமீட்டர் யூஸ் பண்ணி ரெண்டு செல்லினுடைய இஎம்எஃப்பை வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம். எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கம்பேர் த EMF of two cell using potentiometer. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. முன்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு வந்து செல்லினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுவும் 5 மார்க். ரொம்ப முக்கியமானது. 3 5 மார்க்கும். யூஸிங் பொட்டன்சியோமீட்டர். சரியா? இப்போ இந்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணோம், ப்ரைமரி சர்க்யூட்டை வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ப்ரைமரி சர்க்யூட்டை வந்துட்டு நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாரு. ஃபஸ்ட்டு வந்து அதாவது செல்லு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். செல்லு எடுத்து நம்ம கீழே கனெக்ட் பண்ணுறோம். இன்னொரு ரெண்டு எடுத்து என்ன செய்கிற அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணு. சரியா? அப்போ ரெண்டு எடுத்து என்ன செய்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர் ஒயர்னுடைய ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்க. இதுதான் பொட்டன்சியோமீட்டர் ஒயர் பி. இது புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டி இது வந்து சி. சரியா? நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பிரைமரி சர்க்யூட். பிரைமரி சர்க்யூட். சரியா? அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், செகண்டரி சர்க்யூட்டை வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. செகண்டரி சர்க்யூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னா, அதாவது பொட்டன்சியோமீட்டருடைய ஒரு எண்டு எடுத்து நம்ம டிபிடிடி
சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினலில் சென்ட்ரல் டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே சரியா, அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம் சென்ட்ரல் டெர்மினல். அடுத்தது இன்னும் ரெண்டு எடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா டிபிடிடி சுவிச்சஸ்னுடைய டிபிடிடி சுவிச்சஸ்னால் என்னது, டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதாவது தமிழில் சொல்லுவாங்க, அதாவது டபுள் போல் அப்படின்னா ரெண்டு துருவம், இது ஒன்று இது ஒன்று சரியா, இது ஒரு துருவம் இது ஒரு துருவம். டபுள் போல் டபுள் த்ரோ ரெண்டு துருவம் இருக்குது பாருங்கள், என்ட்ரு ஆகிறது ஒன்று அவே ஆகிறது ஒன்று. ஸோ அதனால தான் டிபிடிடி சுவிச்சஸ். இதுக்கு வந்து எத்தனை டெர்மினல் இருக்கும் அப்படின்னா 6 டெர்மினல் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, 6 டெர்மினல் வந்துட்டு இருக்கும் பாருங்கள், 1 2 3 4 5 6 சரியா. இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடியதை எடுத்து டெர்மினல் எடுத்து என்ன செய்கிறேன் அப்படின்னா கால்வானோமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு யூஸ் ஆகுது. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதாவது கரண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஸ்மால் கரண்ட் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம் சரியா. இதில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியாது, அம்மீட்டரில் வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா கரண்ட்டை வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ண முடியுது, ஒன்லி செக்கிங் மட்டும்தான். அப்போது இன்னும் ரெண்டு என்ன செய்கிறீங்க, கால்வானோமீட்டர்னுடைய இன்னும் ரெண்டு எடுத்து ஹை ரெசிஸ்டன்ஸில் கனெக்ட் பண்ணி ஜாக்கியில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கணும் சரியா. இதுதான் ஜாக்கிங்கிறது ஒரு பேனா மாதிரி இருக்கும், அந்த பேனா மாதிரியே இருக்கும், அதை வச்சு நம்ம அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதில் மேல் அப்பர் எண்ட் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டேனின் செல்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதனுடைய இஎம்எஃப் வந்து C1 அப்படின்னு நாம் சொல்லுவோம். இன்னொரு எண்டு வந்து கீழே இருக்கு இல்லையா, அந்த கீழே எண்டை வந்து லெக்லார்ஜியன் செல்லில் கனெக்ட் பண்ணுங்கள். இது டேனின் செல்லு, இது வந்து என்னது லெக்லார்ஜியன் செல். ஏன்னா இது ரெண்டுடைய இஎம்எஃப் நமக்கு தெரியும், ரெண்டுடைய இஎம்எஃப் தெரியும். அது 1.082 வோல்ட்டு. டேனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நியர் 1 பாயிண்ட் சம்திங் தான், 1.5 வோல்ட் சரியா. டேனின் செல் அண்டு லெக்லார்ஜியன் செல் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செகண்டரி சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி சர்க்யூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம், one end of the potentiometer wire is connected to center of the TPTT switches. Another end of the TPTT switches connected to jockey through the galvanometer and high resistance. Upper end connected to Tannian cell, lower end connected to Lagrangian cell. This is secondary circuit. This is primary circuit, positive and negative. M1, N1, M2, N2. Primary circuit, positive terminal of the battery is connected to potentiometer. Negative terminal of the battery is connected to potentiometer throughout the resistance and key. This is primary circuit. So first இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜாக்கி எடுத்து நம்ம என்ன பண்ணோம், பொட்டன்சியோமீட்டர் ஒயரில் நான் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வரோம். டிபிடிடி சுவிச்சஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஒரு சைடு நம்ம தள்ளி விட்டுக்கணும். இப்போ டேனின் செல்லுடைய இஎம்எஃப் மெஷர்மெண்ட் பண்ணுறோம்னா அந்த சைடு வந்து நம்ம அந்த சுவிட்சை வந்து தள்ளி விட்டுக்கணும். தள்ளி விட்டுட்டா இது வந்து கனெக்ட் ஆகிடும், இது வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இது கனெக்டடா, இது வந்து டிஸ்கனெக்டட். அப்போ கனெக்ட் ஆன இது இந்த சைடு தள்ளி விட்டு வேட்டி நம்ம ஜாக்கி வந்து அந்த பொட்டன்சியோமீட்டர் ஒயரில் அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து என்ன ஆகுது, 0 காமிக்குது. எது 0 காமிக்குதுன்னா கால்வானோமீட்டர் 0 காமிக்குது. காமிச்சு வேட்டி நம்ம வந்து என்ன பண்ணோம், நிறுத்திட்டு பேலன்சிங் லென்த்தை வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம், L1 சரியா. ஏன்னா இந்த செல்லினுடைய இஎம்எஃப் வந்து C1, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பேலன்சிங் லென்த்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது சரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், C1 equal to பொட்டன்ஷியல், இந்த ஒயரில் ஃபார்ம் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் என்னது IR சரியா. அப்போது IR L1, this is equation 1 சரியா. அடுத்தது ஜாக்கி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்கள், மறுபடியும் மூவ் பண்ணுறோம்.
இப்போ இந்த டிபி டிடி சுவிச்சஸ் வந்து லெக்லாஞ்சின் செல் பக்கம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் மூவ் பண்ணி ஜீரோ டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஜீரோ டிப்ளெக்ஷன் வந்த வேட்டி கால்வானோமீட்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்கேலில் நம்ம பேலன்சிங் லென்த் வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணுறோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2. அது வந்துட்டு என்னது L2. அப்போ இது டிஸ்கனெக்டடு, இது வந்து கனெக்டடு. அப்போது இந்த செல்லினுடைய இஎம்எஃப் என்ன சொல்கிறோம்? C2 = IR L2. இந்த ஈக்குவேஷன் மாதிரியே. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு. பொட்டன்சியோமீட்டர் பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா, அதே தான் சேம். ஏன்னா பொட்டன்சியோமீட்டர் பிரின்சிபல் வந்துட்டு தி இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பேலன்சிங் லென்த். இது வந்து 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த ஈக்குவேஷனை என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டையும் டிவைட் பண்ணோம். ஈக்குவேஷன் 1 2 என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். அப்போ வந்து C1 C2 divided by C2 IR L1 divided by IR L2. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, ஒரே மாதிரி ஆகுறது அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது? மீதி என்ன இருக்கு? இங்க எழுதுறேன் பாருங்க, C1 divided by C2 equal to L1 divided by L2. சரியா? இந்த ஈக்குவேஷன் தான் வந்து ரெண்டு செல்லினுடைய இஎம்எஃப் வந்துட்டு கம்பேர் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். சரியா? பேலன்சிங் லென்த் வந்து நமக்கு தெரியுது. அந்த பேலன்சிங் லென்த் ரெண்டையும் மெஷர் பண்ணி டிவைட் பண்ணோமாவே இந்த ரெண்டு செல்லினுடைய இஎம்எஃப் வந்துட்டு எவ்வளோங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட் வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து கம்பேர் த இஎம்எஃப் ஆஃப் two cell using potentiometer. So very important questions. Thank you.